வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் எப்பவும் போல ரைஸ் குக்கர்ல சூடா இருக்கு. இங்க இது பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு பொரிச்ச குழம்பு. இது எப்படி பண்ணேன்னாக்கா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் 2 வெந்தயம் தாளிச்சிட்டு, ஒரு வெங்காயம் 2 தக்காளி போட்டு வதக்கிட்டு, பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு வதக்கிட்டு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கணும். வேக வச்சிட்ட பிறகு தேங்காவை கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சி ஊற்றிட்டோம்னா சூப்பராக அந்த குழம்பு அருமையாக இருக்கும். இதுக்கு புளிப்புன்னு பூண்டு ஒரு 5 பல்லு வேணும். உங்களுக்கு எப்படி தேவையோ பூண்டு பிடிக்காதவங்க விட்டுருங்க. பிடிச்சவங்க கொஞ்சம் பூண்டும் பெருங்காயமும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பப்படி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி புளிப்பு தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்பு புளி போடக்கூடாது, வெறும் தக்காளி தான் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிடணும். இது பீன்ஸும் உருளைக்கிழங்கும் குழம்பு. இது செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, விடவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி கோவக்காலையும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இதுதான் சாப்பாடு. தயிர், அக்ஷய தயிர் வாங்கி வச்சிருக்கோம். தயிர் காட்டிடலாம். தயிர், மாம்பழம் இருக்குது, ஊறுகாய். இன்னைக்கு ரசம் கிடையாது. இதுதான் இன்றைய சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம். சுட சுட சாதம் எப்போதும் போல் ரைஸ் குக்கரில் சூடாக இருக்குது. இது பீர்க்கங்காய் சாம்பார், சூப்பராக பீர்க்கங்காய் சாம்பார். இது இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, கடுகு சீரகம் வெந்தயம் அதை தாளிச்சிட்டு, பீர்க்கங்காவை வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இதில் கொட்டிட்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் புளி கரைச்சி விட்டு சூப்பராக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே கொதிக்க வைக்கிறதுனால கொதிக்க வைக்கலாம், இல்லை வெயிட் போடுறதுனால வெயிட் போட்டு செய்துக்கலாம் சாம்பார். இது வேக வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் பரட்டிட்டு, இந்த மாதிரி தான் என் பேரனுக்கு ரொம்ப இஷ்டம், அதனால நான் இப்படி பண்ணுறேன். முட்டை வறுவல். இந்த வறுவல்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அப்புறம் ரசம், மாம்பழம், தயிர், ஊறுகாய். இதுதான் இன்றைய சாப்பாட்டு மெனு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்க்குறது மீன் குழம்பு, மீன் குழம்பு. இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு வெந்தயம் 3/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டுட்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெள்ளாரி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா வதக்கும். இது மசாலா எப்பவும் அரைக்கிற மசாலா தான். இது கொஞ்சம் தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான் அரைச்சிருக்கேன் நான். நான் தடவை சொல்கிறேன். மசாலாவில் தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன்.
இது போட்டுக்கிறேன். வறுக்கிறதுக்கும் அந்த மசாலா போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நான் 2த்துக்கும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ வந்து மஞ்சள்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது தனியாத்தூள், சாமான்லாம் போட்டு தனியாத்தூள். நான் எப்போவுமே அப்படி தான் அரைச்சிக்கிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் குழம்பு எனக்கு நிறைய வேணுன்றதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிடலாம். ஏன்னா அது வந்து நல்லா பிடிச்சி வந்த பிறகு தான் மீன் போட போகிறோம். அதனால வந்து இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது குழம்பு வைக்கிறது. இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸு புளி ஊற போட்டுக்கிறேன். Yes, Party is making mean Colombo. மீன் குழம்பு. என்ன குழம்பு? Party, everybody, Party is making baking soda. Party is making baking soda. Party is making சங்கரா மீன் குழம்பு. புளி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். புளி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலரிடணும். நல்லா கொட்டாச்சு. எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால இந்த பூண்டு கருவேப்பிலெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து கட்டு போட்டு மூடிடலாம். கட்டு போட்டு மூடிட்டு மீடியம் ஹையில் வச்சுக்கணும். மீடியம் ஹையில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததும் மீன் போட்டு வேண்டியதுதான். ரெடி. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். சங்கரா மீன்
மீன் போடும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு போடணும். தலையெல்லாம் அது போட்டுக்கலாம். சின்ன வால் பகுதி போட்டுட்டு இந்த புளிச்சு பண்ணி குழம்புது. இப்போ ஹையில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் மீன் ரெடி ஆகிடும். கொஞ்சம் மீன் வந்து வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கு, சாப்பிடும்போது வறுத்துக்க வேண்டியது தான். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா டேட்டா வந்து 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னு வந்திருக்கு. அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். சங்கரா மீன் மீன் போடும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு போடணும். தலையெல்லாம் அது போட்டுக்கலாம். சின்ன வால் பகுதி போட்டுட்டு இந்த புளிச்சு பண்ணி குழம்புது. இப்போ ஹையில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் மீன் ரெடி ஆகிடும். கொஞ்சம் மீன் வந்து வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சுருக்கு, சாப்பிடும்போது வறுத்துக்க வேண்டியது தான். இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா டேட்டா வந்து 90% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்கன்னு வந்திருக்கு. அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்க்குறது வந்து மீன் குழம்பு, சக்கரா மீன் குழம்பு. இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் 3/4 டீஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெள்ளாரி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா வதக்கும். இது வந்து மசாலா எப்பவும் அரைக்கிற மசாலா தான். இது கொஞ்சம் தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, அவ்வளோதான் அரைச்சிருக்கேன் நான். நான் தர சொல்கிறேன். மசாலாவில் வந்து தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதான் அரைச்சி வச்சுருக்கேன். இது போட்டுக்கிறேன். வறுக்கிறதுக்கும் அந்த மசாலா போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நான் 2த்துக்கும் சேர்த்து அரைச்சிட்டேன்.
வந்து மஞ்சள்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இது வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது தனியாத்தூள், சாமான்லாம் போட்டு தனியாத்தூள். நான் எப்போவுமே அப்படி தான் அரைச்சிக்கிட்டு, ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் நான். இந்த குழம்பு எனக்கு நிறைய வேணுன்றதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிடலாம். ஏன்னா அது வந்து நல்லா பிடிச்சி வந்த பிறகு தான் மீன் போட போகிறோம். அதனால வந்து இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் ரெடியாக வச்சுருந்தா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது குழம்பு வைக்கிறது. இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸு புளி ஊற போட்டுக்கிறேன். Yes, Party is making mean Colombo. மீன் குழம்பு. என்ன குழம்பு? Party, everybody. Party is making baking soda. Party is making baking soda. Party is making சங்கரா மீன் குழம்பு. புளி ஊற்றியாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். புளி ஊற்றிட்டு நல்லா ஒரு கலர் இன்னும் நல்லா கொட்டாச்சு. எல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால இந்த பூண்டு கருவேப்பிலெல்லாம் எடுத்து போட மாட்டாங்க. குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து கட்டு போட்டு மூடிடலாம். கட்டு போட்டு மூடிட்டு மீடியம் ஹையில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததும் மீன் போட்டு வேண்டியதான். மீன் குழம்பு ரெடி. இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து ப்ரான் பிரியாணி. ஒயிட் ப்ரான் சின்னதாக இருந்து அது பிரியாணி பண்ணோம். இது வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த ப்ரான் பிரியாணி இது வந்து எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதனால் வந்து நான் சொல்கிறேன் எப்படி செய்யுதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு பெல்லாரி வெங்காயம் 2, 3 தக்காளி, 4 பச்சை மிளகா அதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக தக்காளி வச்சு அரைச்சிட்டு அந்த மசாலாவையும் போட்டு வதக்கிட்டு
அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு எல்லா ப்ரானும் போட்டுட்டு ப்ரானை நல்லா புழிஞ்சு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி கரெக்டாக, நான் வந்து இது வந்து சீரக சம்பா பிரியாணி. இது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அது மாதிரி வந்து 3 டம்ளர் அரிசி 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு, மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதி வந்த பிறகு ரைஸை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு தம் பண்ணிடுவோம். தம் பண்ணிவிட்டு நடுவில் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே தம் போட்டு இது பண்ணோம்னா எடுத்துட்டோம்னா சூப்பரான இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் இதுவாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் பிரியாணி. இதுக்கு வந்து நான் தயிரெல்லாம் போடல, லைம் எல்லாம் போடல. வேணும்னா நம்ம அப்புறமா லைம் வந்து புழிஞ்சு சாப்பிடும்போது கூட புழிஞ்சு சாப்பிடலாம். புதினா போட்டேன், இதுக்கு கொத்தமல்லி கூட இல்லை, புதினா போட்டேன். டேஸ்டியாக நல்லா இருக்குது. 2 பேர் சாப்பிட்டோம், சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு வந்து ப்ரான் பிரியாணி. ஒயிட் ப்ரான் சின்னதாக இருந்து அது பிரியாணி பண்ணோம். இது வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த ப்ரான் பிரியாணி இது வந்து எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதனால் வந்து நான் சொல்கிறேன் எப்படி செய்யுதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம், ஒரு பெல்லாரி வெங்காயம் 2, 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, அதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக தக்காளி வச்சு அரைச்சிட்டு அந்த மசாலாவையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு எல்லா ப்ரானும் போட்டுட்டு ப்ரானை நல்லா புழிஞ்சு போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி கரெக்டாக, நான் வந்து இது வந்து சீரக சம்பா பிரியாணி. இது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அது மாதிரி வந்து 3 டம்ளர் அரிசி 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு, மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதி வந்த பிறகு ரைஸை போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு தம் பண்ணிடுவோம். தம் பண்ணிவிட்டு நடுவில் வேணும்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து கிளறி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே தம் போட்டு இது பண்ணோம்னா எடுத்துட்டோம்னா சூப்பரான இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் இதுவாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கணும். இதுதான் பிரியாணி. இதுக்கு வந்து நான் தயிரெல்லாம் போடல, லைம் எல்லாம் போடல. வேணும்னா நம்ம அப்புறமா லைம் வந்து புழிஞ்சு சாப்பிடும்போது கூட புழிஞ்சு சாப்பிடலாம். புதினா போட்டேன், இதுக்கு கொத்தமல்லி கூட இல்லை, புதினா போட்டேன். டேஸ்டியாக நல்லா இருக்குது. 2 பேர் சாப்பிட்டோம், சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து நெத்திலி குழம்பு. கிராமத்து முறையில் நெத்திலி குழம்பு பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம், சீரகம் 3 தாளிக்க போட்டுக்கலாம்.
கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய் இதை வதக்கிக்கலாம். வந்து மஞ்சள்தூள், இது வந்து நான்வெஜ்ன்றதுனால நான் எப்பவுமே மஞ்சள்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். அப்புறம் இந்த குழம்பு தனியாத்தூள் சாமான்லாம் போட்டாச்சு. தனியாத்தூள் நான் ஏற்கனவே இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் குழம்பு வேணும்னா இந்த குழம்பு தூள் வந்து குழம்பு தனியாத்தூளை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கணும். தூள் போடும்போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு போடுங்க. இப்போ இது வந்து வெறும் மிளகாத்தூள், இதுலேயே காஷ்மீரி மிளகாயை கலந்துருக்கு. புளி வந்து இந்த அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் குழம்புக்கு ஊற்றணுன்ட்டு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி. இதை கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வர வரைக்கும். புளி ஊற்றிட்ட பிறகு இதுக்கு தகுந்த சால்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான போட்டுக்கோங்க. நாங்கள்லாம் பழக்கம் இருக்கிறவங்க அதனால வந்து போட்டுருவோம். பழக்கம் இல்லாதவங்க வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாட்டு சக்கரை கொஞ்சம், அது வந்து குழம்பு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் உப்பெல்லாம் போட்டாச்சு. கலந்துட்டு மூடி வச்சுடுவோம். இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து தக்காளி, மிளகு, பூண்டு இது 3 அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இருந்தால் அரைச்சிக்கலாம், கருவேப்பிலை கிடைக்கல. அதனால் வந்து தக்காளி, மிளகு, பூண்டு இது 3 வந்து அரைச்சிருக்கேன். அப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். ஒரு 2-3 பேர் கூட சேர்த்து சாப்பிடலாம். அதுக்காக வேண்டி அரைச்சி போடுறது. மசாலா ஊற்றிட்டேன். தண்ணி வந்து நம்ம கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது உங்களுக்கு குழம்பு ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வந்து நெத்திலி போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டா 1 வாரத்துக்கு கூட இருக்கும். குழம்பு சூப்பராக இருக்கும். அது மாதிரி அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் சில சமயம் அப்படி எடுத்து வச்சுடுவேன், பசங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம மூடிட்டு கொதி வரட்டும். மீடியம் ஹையில் வச்சு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். நெத்திலி மீன் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம். நல்லா கொதி வந்ததும் போட்டுக்க வேண்டியதுதான்.
பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சூப்பராக குழம்பு நல்லா திக்காக அருமையாக இருக்குது குழம்பு. தண்ணியாக வேணுன்றவங்க கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த இதை போட்டுற போகிறேன், ஃபிஷ்ஷை. அவ்வளோதான். சூப்பரான நெத்திலி குழம்பு. ஒரு 2 நிமிஷத்தை நிறுத்திட வேண்டியது தான். சீக்கிரம் வெந்துடும். ஒரு நிமிஷம் கூட தேவையில்லை. அது அப்படியே அந்த கொதியிலே வந்து இதாகிடும். சூப்பரான குழம்பு. கருவேப்பிலை தான் இல்லை, கிடைக்கல எங்களுக்கு, அதனால் வந்து போட முடியல. இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.